ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன vlog பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஒரு ஈவெண்ட் போகிறோம். அந்த ஈவெண்ட்டில் எங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்க. அந்த அவார்டு ஃபங்க்ஷனில் நம்ம யாரெல்லாம் பார்த்தோம், நம்ம கூட யாரெல்லாம் ட்ராவல் பண்ணாங்க, அவார்டு ஃபங்க்ஷன் எப்படி ஃபன்னாக போச்சு அப்படின்றதெல்லாம் இந்த vlogல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏன்னா வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஏன்னா நானும் மேக்கப் போட போயிடுவேன். இவர் தம்பியை வச்சுட்டு இருக்கவும் மாட்டாங்க, தம்பி இருக்கவும் மாட்டேன். அதனால் கொண்டு வந்து என் ஆத்தா வீட்டில் விட்டு போகலான்னு நான் பார்த்துக்கலாமா? சேனலுக்கு கூப்பிட்டுக்கிறேன். என் அக்கா இருக்கா? சரி சரி. ஜி சமத்தா இருந்துக்கணும். பாய் பாய். எவ்வளோ அதெல்லாம் சொன்ன மாதிரி இருக்குமே. நம்ம இப்போ வந்து வந்துட்டோம். ஸ்ருதியா வந்துருப்பாளவா? வந்துருப்பாளங்க. நம்ம வந்து வந்துட்டோம். வண்டி வந்து வெளியே தான் போடணும் போல், அதனால் வெளியே நிப்பாட்டிட்டு உள்ளே வந்து போக போகிறோம். ஸ்ருதி வந்து போயிட்டாலே என்னன்னு தெரில. ஃபோன் போட்டு கேட்போம். வந்து நம்ம சேனலோட லோகோ போட்டிருப்போம். இந்த ஈவெண்ட்டில் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு ஒரு அவார்டு கிடச்சிருந்தது. போனோடனே ஃப்ளக்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த ஃப்ளக்ஸில் எங்களோட ஃபோட்டோ ரெண்டாவதாக போட்டிருந்தாங்க. அந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு நம்ம நேராக உள்ளே போயிட்டோம். ஆனால் மேக்கப் போடணும் அப்படின்றதுனால என் கூட அகாடமியில் பிடிச்ச எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டுமே வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் என்னோட திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு நான் வந்து நேராக பிரீதா பாப்பா வந்து பார்க்க போயிருந்தேன். அவங்க வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் போனோடனே பின்னாடி இருந்து கண்ணை பொத்திட்டு ரெண்டு பேர் யாருன்னு கண்டுபிடின்னு சொன்னேன். என்னோடய வாய்ஸ் வச்சு அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை வந்து மாமா வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு மிக உறுதுணையாக இருந்த நண்பர்களுக்காக இது எங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு அவார்டு அப்படின்றதுனால நம்ம அங்கே போய் கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம போய் பிள்ளைகளுக்கு மேக்கப் தான் போட்டு விட போகிறோம். அவங்களுக்கு மேக்கப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செல்ஃப் க்ரூமிங்கோட போய் அவார்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி நான் போனேன். அவ்வளோக்கா கிளம்பவே இல்லை. நான் சும்மா ஒரு ஸ்டோன் போட்டை மட்டும் எடுத்து வச்சுட்டு தலை குளிச்சுட்டு தலையை கூட தோட்டலை, அப்படியே ஹேர் சீரை மட்டும் அப்படியே பண்ணிட்டு கிளிப்பை போட்டு நான் போயிட்டு பிரீதா பாப்பா கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு விளாண்டுட்டு உட்காந்துருந்தோம். திடீர்னு ராபர்ட் மீனா ஸ்டேஜுக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. என்னோட நம்ம கிளம்பவே இல்லையே, மண்டையில் கன்றாதியாக இருக்கே அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். போகும்போது என்னோட திடீர்னு கூப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு வழியாக அவார்டை நம்ம வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன் இல்லையா, அந்த ஈவெண்ட்டில் நிறைய போட்டி வச்சுருந்தாங்க. நானும் ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டனால என்னால் உட்காந்து எந்த ஒரு போட்டியுமே வேடிக்கை பார்க்க முடியல. நான் என்ன போட்டியில் கலந்துக்கிட்டேன் அப்படின்னா, அது போட்டின்னு சொல்ல முடியாது, ஃபேஷன் ஷோ மாதிரி. நான் மேக்கப் கிளாஸ் கற்றுக்கிட்டேன் பார்த்தீங்களா, ஸ்ரீ மகா கல்யாண கொண்டாட்டம், அந்த அகாடமியிலேருந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் நானும் ஒரு ஆள். அதனால என்னோடய பேருக்கு நான் வந்து மேக்கப் போடணுன்னு சொல்லி போயிட்டேன். அந்த பொண்ணு எனக்கு கொடுத்துருந்தாங்கள, அந்த பொண்ணு வந்து டான்ஸில் இருந்தாங்க. அதனால அந்த பொண்ணு டான்ஸ்லாம் முடிச்சுட்டு என்கிட்ட வரதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அந்த பையன் மட்டும் தான் ஃப்ரீயாக இருந்தாங்க. அதனால் அந்த பையனுக்கு மேக்கப் போட்டு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு நான் மேக்கப் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் லேட்டாக வந்தாங்க. எனக்கு லைட்டாக
பசி எடுத்துருச்சு. அதனால வெளியே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்ட்டு வெளியே வந்தேன். கருவாவும் பிரீத்தாவும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதனால் கருவா அப்படியே எனக்கு ஊட்டி விட்டார். இவங்கள்ட்ட நான் வாங்கி சாப்பிட்டு நான் வந்து மேக்கப் பண்ணுறோம்ல அந்த ரூமுக்கு நான் வந்து போயிட்டு ஸ்ருதியோட, அதாவது ஸ்ருதிக்கு பேர் கொடுத்துருப்பாங்கள்ல அந்த பேரில் அந்த பொண்ணுக்கு அவங்க வந்து மேக்கப் போட்டாங்க. நான் வந்து ஹேர் ஸ்டைலை முடித்தேன். அவங்களுக்கு மேக்கப் ஹேர் ஸ்டைலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட பேரில் அந்த பையனை கூப்பிட்டு நான் வந்து மேக்கப் போட்டுட்டு நீங்கள் வெளியே இருங்க, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்தோடனே நான் மேக்கப் பண்ணிவிட்டு உங்களை நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா என்னோடய பொண்ணு வந்து ரொம்ப லேட்டாக வந்தாங்க. ஒரு லாஸ்ட் டான்ஸ்க்கு ஒரு 3 டான்ஸுக்கு முன்னாடினே சொல்லலாம். அந்த மாதிரி ரொம்ப லேட்டாக வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் என்னோடய பொண்ணுக்கு நான் மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்ருதி வந்து பையனுக்கு பொண்ணுக்கு அவங்களோட பேரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து அவங்க வந்து ஹேர் ஸ்டைலுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. என்னோட மேக்கப்பில் என்னோட பேரில் என்னோட பொண்ணுக்கு ஹேர் ஸ்டைல் ஃபுல்லாக அவங்க தான் பண்ணாங்க. இப்போ ஸ்டேஜில் ஒரு டான்ஸ் போயிட்டுருக்குல்ல, இந்த டான்ஸில் தான் எனக்கும் கொடுத்த பொண்ணும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து மேக்கப்பே ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் யார் மீனா வீடியோ எடுத்துகிட்டு இருக்குதுன்னு நினைப்பீங்க. நான் வந்து கருவாட்டை தான் செல்ல கொடுத்துட்டு போயிருந்தேன். கருவா தான் வீடியோ எடுத்தாங்க. மேக்கப் போட்டியாடா?
தான் இந்த அக்கா வந்து மேக்கப் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நானும் கருவா ஸ்ருதி 3 பேரும் போக போகிறோம். மணி பார்த்தீங்கன்னா 8:30 ஆயிடுச்சு. ஸ்ருதியை வந்து பஸ் ஏற்றி விட்டோம். போகிறாள் கண்ட்ரைட்டு சீட்டில் உட்கார போகிறாங்க. பார்க்கல இப்போ தான் வீட்டுக்கு வந்து வந்தோம். வந்துட்டு திங்ஸை வச்சுட்டு தம்பி வந்து தூக்கலான்ட்டு போயிட்டுருக்கோம். அப்பா இன்னைக்கு தான்ப்பா லைட்டே போட்டிருக்காங்க உங்கள் வீட்டில். லைட்டில் ஏன்னா அந்த சைடு ஒரு குறிப்பிட்ட டைப்புக்கு மேலே இல்லை கதை தரணும். எல்லாம் மந்திரிக்கு போயிட்டாங்களோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.